17 மாதமாக இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு பைத்துல் முக்கத்தஸ் முன்னோக்கி தொழுகிறோம். நீளமான ஒரு சிலந்தி பூச்சியினுடைய வலையை வச்சு அல்லாஹ் தஆலா வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி ஹாத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தின் இறுதியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருத்திக் கொள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் வருடம் என்பது முஹர்ரத்தில் ஆரம்பித்து துல்ஹஜ்ஜில் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது மனித சஞ்சாரம் நிறைந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே 12 மாதங்களை கொண்ட ஒரு அமைப்பு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டான். 12 மாதங்கள் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஆண்டை எப்படி நினைவு கூறுவது என்பது காலத்திற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய சம்பவங்களை அடிப்படையாக வைத்து மக்கள் அதனை பின்பற்றி வந்தார்கள். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஹிஜ்ரி 1446 இந்த ஹிஜ்ரி 1447 முடிந்து ஹிஜ்ரி 1448 தொடங்கும் இந்த நிலைமையில சிலர் இப்படி யோசிக்கின்றார்கள், நம்ம இஸ்லாமிய வருடப்பிறப்பு இந்த ஒரு 1400 சொச்சம் தானே வந்திருக்குது. ஆனால் கிறிஸ்துவ வருடப்பிறப்பை பார்க்கும் பொழுது அது 2027 வரைக்கும் வந்திருக்குது. அப்ப இதுதான் ஆரம்ப மார்க்கமாக இருந்திருக்குமோ, இதுதான் மார்க்கத்தில் மூத்த மார்க்கமாக இருந்திருக்குமோ அப்படின்னு சிலர் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் அதற்குத்தான் சொல்லப்படுகிறது, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மாதங்களை 12 என்றும் அதற்கு பெயர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த வருட கணக்கினுடைய பெயர்களை மட்டுமே மாற்றி மாற்றி மக்கள் முடிவு செய்து வைத்திருந்தார்கள்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடும் பொழுது அந்த நிகழ்வை வைத்து கணக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு காபா கட்டப்பட்ட அந்த வருடத்திலிருந்து வருடத்தை கணக்கிட ஆரம்பித்தார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் மக்காவிலே விடப்பட்டு குடியேற்றப்பட்டார்கள். அதை வைத்து கணக்கிடப்பட்டார்கள் வருடங்களாக. அதற்கு பிறகு கால்பு என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் திடீர் மௌத்தா போயிட்டார். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் முக்கியமான மனிதனுடைய மௌத்தை குறிப்பிட்டு அந்த கணக்கை வைத்து வருடத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவருடைய காலத்திலே யானைப்படையை வைத்து காபத்துல்லாவை தகர்த்தெறிவதற்காக வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற அந்த அத்தியாயத்தை அடிப்படையாக வைத்து யானைகள் அனைத்துமே அந்த அவாபில் என்ற பறவையின் மூலமாக மென்று நின்று போடப்பட்ட வைக்கலை போல அழிக்கப்பட்டது என்ற வரலாறை நினைவு கூறும் விதமாக யானை ஆண்டு என்றும் குறிப்பிட்டு மக்கள் அதனை பின்பற்றி வந்தார்கள். 12 மாதங்கள் என்பது இருந்தது, மக்களும் இருந்தார்கள் தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியை அடையாளமாக வைத்து அது நடந்து இது ஓராண்டாகிவிட்டது, 2 ஆண்டாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். அதை மறக்கடிக்கிற மாதிரி இன்னொரு நிகழ்வு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பழசை விட்டுட்டு இந்த யானை படையெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதை யானை ஆண்டுன்னு சொல்லி அது நடந்து இத்தனை வருஷம் ஆச்சு என்று கணக்கிட ஆரம்பித்தார்கள். இப்பேற்பட்ட நிலைமையில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஆங்காங்கே சில மாகாணங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆளுநர்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். கலீஃபா அவர்களே, நீங்கள் எழுதக்கூடிய கடிதங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது, அதில் இஸ்லாமிய மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் அது எந்த வருடத்தினுடைய கடிதம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வருடத்தை குறிப்பிட வேண்டும், வருடத்தை கணக்கிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்பட்டதன் விளைவாக உயர்மட்ட குழு கூடுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் பிரபலமான கருத்துக்கள் தான். இயேசுநாதர் பிறந்த அந்த வருஷத்தை கிபி கிமு என்பதாக வைத்திருக்கிறார்களே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக சொல்லி, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை கணக்கு வைத்து நம்ம வைக்கலாம் என்று சொன்னதுக்கு அதற்கு அனைவருமே ஒத்துழைக்கவில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சரி சஹாபா பெருமக்களும் சரி எப்பொழுதுமே மார்க்க விஷயத்தை வைத்து ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது தன்னலத்தை கருத மாட்டார்கள், சுயநலம் பார்க்க மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே நபியினுடைய பிறப்பை கணக்காக வைத்து செய்வது என்பது அந்த யஹூத நஸ்ராக்களுடைய பழக்கமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே யஹூத நஸ்ரானிகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்றுதான் மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வலியுறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே கிப்லாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்தப்ப என்ன நடந்துச்சு, மக்கள் எல்லாம் வந்து கேட்டார்களே, ரசூலுல்லாஹ் நம்மளும் அதை கிப்லா நோக்கி தொழுகிறோம், யஹூதிகளையும் அந்த பக்கம் கிப்லா நோக்கி தொழுகிறாங்க, ஏதோ அவங்களுக்கு நமக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியுது யார சொல்லலாம்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க, வஹி இறங்கிச்சு, இதுக்கு பிறகு நீங்க பைத்துல் முகத்தஸ முன்வைக்க வேண்டாம், முஹர்ரம் 10ஆவது நாள் ஆஷராவுடைய தினத்துல வைக்கக்கூடிய அந்த நோன்பு விஷயமாக சொல்லப்பட்ட போல ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இதுதான். இன்ஷா அல்லாஹ் அவர்களை போல நாம் ஒப்பாக இருக்கக்கூடாது, நான் வரும் ஆண்டு ஹயாத்தோடு இருந்தேன் என்று சொன்னால் இந்த ஒரு நோம்போடு சேர்த்து 2 நோம்பா வைப்பேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதெல்லாம் யஹூதிகளுக்கு நஸ்ரானிகளுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பதற்குத்தான். அப்ப அந்த அடிப்படையில அவர்களும் கிப்லாவை பைத்துல் முகத்தஸ் நோக்குறாங்க, முஸ்லிம்களாக நம்மளும் கிட்ட மாதமாக இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுகிறோம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து இது விஷயமாக கஅபா கிப்லாவாக ஆக்கப்படாதா என்ற இயக்கத்தோடு
ஒவ்வொரு சமயம் தொழுகும் பொழுது வானத்தை நோக்கி வகையை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் வகையை இறக்கினான். இனி உங்களுக்கு கிப்லா என்பது பைத்துல் முகத்தஸ் அல்ல, கஅபத்துல்லா என்பதாக சொல்லி. ஆக மொத்தத்தில் நபியினுடைய பிறப்பை வைத்து வருடத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது வேண்டாம். அப்ப நபிக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது அல்லவா, நபுவத், அதை கணக்கிட்டு செய்தார் என்ன? அதற்கும் மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு ஒரு ஆதரவு இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரும் பொழுதுதான் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைத்து முடிக்கிறார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சம்பந்தப்பட்ட அவர்களோடு வாழ்ந்த தியாக சஹாபா பெருமக்கள் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட தியாகம், கொஞ்ச நெஞ்ச தியாகம் அல்ல. அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மட்டுமல்ல, தனக்கு சொந்தமான சொந்த இரத்த பந்த உறவுகளை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு, தாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தீன் என்ற ஒரு விஷயத்தை மட்டும், ஈமான் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்து நாயகத்தோடு சேர்ந்து மக்காவை விட்டு மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்களே, அந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகவும், அந்த சம்பவம் தான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பித்த ஒரு வரலாற்று பயணம். அந்த வரலாற்று பயணத்தை முன்வைத்து ஹிஜ்ரத்தை நினைவு கூறும் விதமாக, உலகம் உள்ளளவும் ஹிஜ்ரத்தை நினைவு கூறும் விதமாக, ஹிஜ்ரி என்ற அந்த ஒரு வார்த்தையை, ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரி என்ற பெயரை நிர்ணயம் செய்யப்படுகிறது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே. அல்லாஹ் அக்பர். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இதை நினைவு கூறும் விதமாக அப்படின்னு சொன்னா, அப்ப என்னதான் நடந்துச்சு? ஹிஜ்ரத்துல நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளவு சாதாரணமான பயணம் அல்ல அது. ஒவ்வொருத்தருடைய பயணத்தையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தியாகங்கள், மிகப்பெரிய தியாகங்கள், மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கொடுக்கப்பட்டு மக்காவில் இந்த தாவா பணியை செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் என்ன? அவருடைய பாரம்பரியமிக்க ஒரு வளமான அந்த குடும்ப பின்னணியை வைத்து நாயகத்தை நெருங்குவதற்கு யோசித்தார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்களை தொல்லை கொடுப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் மக்காவாசிகள் யோசிக்கல. ரொம்ப சர்வசாதாரணம் அவர்களை சித்திரவதை செய்யப்படுவதும் அவர்கள் கொலை செய்யப்படுவதும் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பெற்று இந்த தூதுவத்தை மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் எதிர்ப்பு என்று சொன்னால் சாதாரண எதிர்ப்பு அல்ல, உயிரை எடுக்கக்கூடிய அளவிற்குண்டான எதிர்ப்பு. இன்னொரு பக்கத்திலே இந்த எதிர்ப்பையும் தாண்டி மறைமுகமாக அல்லாஹ் ஒருவன், ரசூல் அவருடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் தெரியாமல் மறைந்து ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் இன்னொரு பக்கம். இதற்கு இடையிலே இப்படி அரபுலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாயகத்தின் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களை அழைத்து மக்கத்து காபிர்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. உங்க அண்ணன் மகன் முகமது என்னதான் எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு என்னதான் வேணும், அவருக்கு எங்களுக்கு இருக்கிற மாதிரி தலைமை பொறுப்பு எது வேணுமா, அவரே தலைவராக இருக்கட்டும், இல்ல பொருளாதாரம் வேணுமா, ஒட்டகமா கொண்டு வந்து நாங்க பொருளாதாரத்தை கொண்டு வந்து கசானாவை இறக்குறோம், அதுவும் இல்லாம அழகான பெண்கள் வேணுமா அவருக்கு மனம் முடிக்கிறதுக்கு, அரபுலகத்திலே அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு நிக்கா பண்ணி வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர் செய்யக்கூடிய இந்த தாவாவை மட்டும் நிறுத்த சொல்லுங்க. அவர் எங்களுடைய கடவுள்களை இல்லை என்று மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் அல்லான்னு ஒரு கடவுளை சொல்றாரு. வேணும்னா இதை கூட செஞ்சிடலாம். எப்படி? இத்தனை சிலைகள் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து அல்லாங்கிற பேர்ல வேற ஒரு சிலையை கொண்டு வச்சிடறான். அவர் அல்லாஹ் கும்பிட்ட மாதிரி இருக்கட்டும். இந்த காபத்துல்லாவை சுத்தி எவ்வளவு புத்திசாலியாக எவ்வளவு அறிவாளித்தனமாக நினைத்துக் கொண்டு பேசி இருக்கிறார்கள் பாருங்க. ஆனால் இந்த செய்தியெல்லாம் கேட்டுவிட்டு அபூ தாலிப் அவர்கள் நாயகத்தின் சிறிய தந்தை தன்னுடைய அண்ணன் மகன்
அப்துல்லா அவருடைய மகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல வந்து, மகனே, அரபு கோத்திரத்தை சார்ந்த தலைவர்கள் என்னை அழைத்து பேசினார்கள், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே சொன்னாங்கன்னா, எனது அருமை சிறிய தந்தையே, வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையுமே கொடுத்தாலும் கூட நான் கொண்ட இந்த சத்திய கொள்கையை விட்டு நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன். அவங்க புரியாம பேசுறாங்க. எனக்கு இது பெரிதல்ல, என்னுடைய ரப்பனுடைய விஷயத்தை முன்வைப்பதுதான் பெரிது. வணங்க தகுதியான அவன் மட்டும்தான். அவன் நம்முடைய கண்களுக்கு புறப்படக்கூடிய அளவிற்குண்டான விக்கிரக தோற்றத்தை உடையவன் அல்ல. அவன் உருவத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகர் அவன்தான் என்ற ஒரு விஷயத்தை எத்தி வைப்பதிலே எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த விதமான ஒரு சமாதான பேச்சுக்கு இடம் கிடையாது என்று உறுதியாக நின்றவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி பார்த்தாச்சு, அவர் கூட இருந்தவங்களை அடிச்சு பார்த்தாச்சு, கொலை செஞ்சு பார்த்தாச்சு, பேச்சுவார்த்தையை நடத்தி பார்த்தாச்சு, எதுக்குமே ஒத்து வரல. இறுதியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க, முகமது அவர்களை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு. தனியாக சென்று யாராவது கொலை செய்தால் அந்த குடும்பம் பெரிய குடும்பம், அவர்கள் பழிக்கு பழி வாங்குவார்கள். எனவே தனியா போய் அடிச்சாதான் கொலை, கூட்டமா போய் அடிச்சா அதுக்கு பேரு கலவரம். இந்த தேரி இன்னைக்கு நேரத்தில் அன்னைக்கே அரபிகிட்ட இருந்திருக்குது. அப்ப கூட்டமா போய் அடிச்சலாம் சொல்லிட்டு குடும்பத்துக்கு ஒரு ஆளை தேர்வு செய்து நாயகத்தை கொலை செய்வதற்கு எத்தனைத்த அந்த தருணத்தில் தான் அல்லாஹ் இதற்கு பிறகு நாயகத்தை இந்த ஊரில் வைக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத் பயணத்திற்கு முன்பாக பல முயற்சிகளை செய்தார்கள். இந்த ஹிஜ்ரத் பயணம் மக்காவிலிருந்து மதீனா போறதுக்கு முன்னாடி ஜாஃபர் ரலியல்லாஹு தலைமையில அபிசீனியாவுக்கு ஒரு குழு ஹிஜ்ரத் போச்சு. எதற்காக என்று சொன்னால், இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே ஒப்படைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு மத்தியில் ஒப்படைத்த அந்த இஸ்லாத்தை கொண்டு நாம் அங்கு நிம்மதியாக வாழ வேண்டும். வாழ்வது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல, அங்கே ஆளவும் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரெண்டு இருந்தாதானே ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் எல்லா பக்கமும். வெறும் வாழ்றதுக்கு மட்டும் தோதுவான ஒரு பூமி தேவையில்லை, வாழவும் வேண்டும், அந்த இடத்தை ஆளவும் வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அபூ தாலிப் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அது ஒரு தனி ட்ராக், தனி சம்பவம். அங்கு நடந்த நிகழ்வுடைய சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வாழ்வதற்கு அனுமதி கிடைத்து விட்டது அபிசீனியாவிலே. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவ மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதில் அங்கு ஆள்வதற்கு உண்டான சூழல் இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வந்து விட்டது, அங்க போன மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, ஆனா அங்க ஆட்சி பொறுப்புங்கிறது நமக்கு வாய்ப்பு இல்லை. பிறகு தாயிஃபுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. இதெல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி தாயிஃப்ல போய் என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமான இந்த உலகத்திற்கு தெரிந்த ஒரு விஷயம். அதுவும் தோல்வியில் முடிந்தது. பிறகு இந்த கொலை செய்யும் அந்த தருணத்தின் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். சும்மா ஒன்றும் வெளியேறினார், வெல் பிளான், அருமையான திட்டமிடுதல். எப்படிப்பட்ட திட்டமிடுதல் தெரியுமா? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சார்பாக ஒரு சஹாபியை மதீனாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த நாயக தோழர் பேர் முஸ்அப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயக தோழர். நல்ல திறமசாலி, கிட்டத்தட்ட நாயகத்துடைய அழகு போல இவருக்கு ஒரு அழகு. அவருடைய பேச்சு திறமை, மொழி திறமை, எல்லோரும் கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் பெற்றிருந்த அவரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மதீனாவுக்கு போங்க, இந்த இஸ்லாமை பற்றிய தாவா செய்யுங்க, ஒவ்வொரு வருஷமும் அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன செய்யுங்க, அங்கிருந்து மக்களை இங்க கூட்டுவாங்க, என்னை சந்திக்க வைங்க என்ற ஒரு ஏற்பாட்டையும் செய்தார்கள். முஸ்அப் பின் உமைர் என்ன செய்யற, முதல் வருஷம் ஒரு 10 பேரை கூட்டு வந்தார். கூட்டு வந்த ரகசிய மீட்டிங் நடக்குது. எங்க ஹஜ்ஜுக்கு வந்த சமயத்துல ரகசிய மீட்டிங் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம் சொல்லப்படுது. அப்படியே ஈமான் கொள்றாங்க. இந்த 10 பேரு நீங்க என்ன செய்யணும், முஸ்அப் பின் உமைருக்கு துணையாக இருந்து அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் அதிகமான மக்களை கூட்டு வரணுங்கிறாங்க. 2வது வருஷம் 70 பேர் என்ன செய்யறாங்க, மதீனாவில இருந்து மக்காவுக்கு வர்றாங்க.
அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த தீனுடைய தாவாவுடைய பிரச்சாரத்தை கேட்டு அவங்களும் ஈமான் கொள்றாங்க. இப்படியே மதீனாவுல முன்னேற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் 3ஆம் வருஷம் சொல்றாங்க, முஸ்அப் இப்னு உமைர் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான மக்களை கூட்டு வரணும், நீங்க தஸ்கீல் பண்ணி என்ன செய்யணும், அதிகமான மக்களை கூட்டு வரணும். ஆனா 3ஆம் வருஷம் என்ன நடந்துச்சு, முஸ்அப் இப்னு உமைர் தனியா தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணும் புரியல. கடந்த 2 ஆண்டு வந்த மக்கள் எங்க போனாங்க, தனியா வர்றாரு. முஸ்அப் இப்னு உமைர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் நான் இஸ்லாத்தை எத்தி வைத்து விட்டேன். எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டார்கள். நான் அழைத்து வருவதாக இருந்தால் ஒட்டுமொத்த மதீனாவை காலி செஞ்சு அத்தனை பேரை நான் கூட்டு வந்திருக்கணும். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எனவே நீங்கள் அங்கே வருவதுதான் பொருத்தமான ஒரு விஷயம் என்பதாக மதீனாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு லிங்க் பாருங்க. சுபஹானல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வருவதுதான் பொருத்தமாக இருக்கும். யார் சொல்லலாம், உங்களை எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுகின்றோம். இந்த தருணத்தில் தான் இப்ப ஏற்பட்ட நாயகத்தை கொலை செய்யும் ஒரு சூழ்ச்சியும் முயற்சியும் நடைபெறுகிறது. சுபஹானல்லாஹ், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு நேரடியாக மதீனாவை நோக்கி செல்லவில்லை. ஒரு 3 நாட்கள் என்ன செய்கிறார்கள், சௌர் என்ற அந்த மலையில் 3 நாட்கள் அங்குள்ள குகையில் அபூபக்கர் அவரோடு தங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே குறைஷிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நம்பிக்கையான ஒருவர் இருந்தார், நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஒட்டகத்தை வாங்கி கொடுத்திருந்தாங்க. அந்த 3 ஒட்டகத்தை வாங்கி கொடுத்ததும் அபூபக்கர் அவங்க தான். ஆனா ரசூலுல்லாஹ் எனக்கு உண்டான ஒட்டகத்துக்கு இந்தாங்க பைசா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த பைசால அமையணும்னு சொல்லி தனக்குண்டான ஒட்டகத்துக்கு பணத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டாங்க. இந்த குறைஷி குலத்தை சார்ந்த நம்பிக்கையான இறை நிராகரிப்பாளர் இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு காபிர்களை நம்பிக்கையான மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி அன்னைக்கும் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட ஒப்படைச்சு நாங்க சொல்லும் போது இந்த நாளுக்கு நீங்க என்ன செஞ்சிருங்க, சௌருக்கு அடிவாரத்துக்கு இந்த ஒட்டகத்துல கொண்டு வந்துருங்க, அங்கிருந்து நம்ம மதீனாவுக்கு போகணும். ஏன்னா அவருக்கு தான் மதீனாவுக்கு போற ரூட்டு தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அபூபக்கர் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு வழிகை தெரிந்த ஒருத்தரை, நம்பிக்கையான ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அவர் அந்த ஒட்டகத்தை பராமரிச்சு வந்தார். மக்காவை விட்டு வெளியேறி வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சௌர் மலை மேலே தங்கி இருக்கிறார்கள். விடிந்தது, படுக்கையில ரசூலுல்லாஹ் இல்ல, யார்தான் இருந்தா, அலி ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. நம்ம யார கொல்ல நினைச்சோமோ அவர் தப்பிச்சுட்டாருன்னு உடனே மதீனாவுக்கு செல்லக்கூடிய தெற்கு திசையை நோக்கி என்ன செய்யறாங்க, கூடுமானவரை போய் தேடுறாங்க. அப்ப தேடும் போது அவங்களுக்கு மத்தியில அந்த காலத்துல ஒரு தடவியல் நிபுணர் இருந்தார். எப்படிப்பட்ட திறமையான தடவியல் நிபுணர் தெரியுமா, அவருடைய ஒட்டகத்தை அந்த பாலைவனத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாரு, இதுல எத்தனை ஒட்டகம் போச்சு, அது காலியான ஒட்டகமா அல்லது சரக்கு ஏற்றப்பட்ட ஒட்டகமா, அது போட்ட சாணத்தை பார்த்து எத்தனை நாளாச்சுங்கிறது துல்லியமாக சொல்லுவாரு. இப்படியான திறமைகள் படைத்த ஒருத்தரை வச்சுதான் தேடி போனாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இந்த பக்கம் போன மாதிரி எந்த தடையுமே இல்லை நேற்று நைட்டு, அதனால இங்கிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சௌருமகை அந்த மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் வர்றோம். அந்த தடவியல் நிபுணர் தெளிவா சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் மனித நடமாட்டத்திற்கு உண்டான அடையாளம் இருக்குது, இதுக்கப்புறம் போன மாதிரி தெரியலைங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு. அது மக்கத்து காப்பீர்கள் ஒரு 2-3 பேரை மலையில ஏறி பாருங்கிறாங்க. மேல ஏறி போய் பார்க்கறாங்க. உள்ள யார் யார் இருக்கா கோயில, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே வர்ற சப்தம் கேட்குது. அபூபக்கர் நாயகத்துக்கு பயம் வந்துருச்சு. இவங்க கண்ணில் சிக்கிட்டோம்னா நம்மளை உண்டில்ல நாக்கி போடுவாங்களே, யார் ரசூலுல்லாஹ் அவங்க வர்ற சத்தம் கேட்குது, பேச்சு சத்தம் கேட்குது, நம்ம 2 பேரும் அவங்களுக்கு மறைஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருமேன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நாயகத்துக்கு சொன்ன வார்த்தை இதுதான். எப்படி இக்கட்டான நிலைமை பாருங்க, அந்த பக்கம் தேடியாச்சு இல்லை, இந்த பக்கம் இதை தாண்டி போகல, இங்கதான் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்மா சொல்லியாச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. என்ன வார்த்தை அது, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்.
நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கிய நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கிற அந்த வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? அந்த சவுர் குகையில இருக்கக்கூடிய அந்த 2 பேரையும், ரசூலுல்லாஹையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய கான்கிரீட் சுவரையெல்லாம் அல்லாஹ் எழுப்பல, அல்லது சப்ஜெக்ட் ரோட்ல இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல் இரும்பு கொண்டு வந்தெல்லாம் அங்க அடைச்சு வைக்கல. உலகத்திலே நீளமான ஒரு சிலந்தி பூச்சியினுடைய வலையை வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு தூதர் அவர்களையும் அந்த தூதருக்கு உண்டான மெய்காப்பாளரான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். உலகத்தில் ஆக பலகீனம் இந்த சிலந்தி பூச்சியோட இந்த ஸ்பைடர் பின்னும் இல்லையா அந்த வலை, ஒரு பச்சை குழந்தையுடைய விரல் கைப்பட்டாலுமே அறுந்து போய். அப்படி பலகீனமான உன்னை கொண்டு எவ்வளவு பெரிய ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தான். உள்ள நுழைய போகும்போது அப்படியே சிலந்தி வலை பின்னு இருக்குது. 2 பேர்ல ஒருத்தர் சொல்றான், ஏய் நில்லு, இதுக்குள்ள போயிருந்தாங்கன்னா இந்த வலையெல்லாம் அறுந்து போயிருக்கும். இது ஒரு காரணம். இன்னொன்னு, உள்ளுக்குள்ள காட்டு புறாக்கள் சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மனித வாடை இருக்கக்கூடிய இடத்துல காட்டு புறாக்கள் வசிக்காது. உள்ள அவங்க போயிருந்தா அது வெளியே போயிருக்கும். அப்போ உள்ள புறா இருக்குது, சிலந்தி வலை பின் இருக்குது. எப்படி அல்லாஹ் எந்த இடத்துல அவங்களுடைய அறிவை வச்சு யோசிக்க வச்சு மலங்கடிக்கிறான் பாருங்க. அதனால உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு தீர்மானத்துக்கு வந்து மலைக்கு மேல இருந்து இங்க இல்லைன்னு கைய காட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர். 3 நாள், இந்த 3 நாள் என்னென்ன நடந்துச்சு? 3 நாள் அவர்களுக்கு உணவு கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 3 நாளும் இரவு நேரங்களிலே இந்த அரபியர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன பேசுறாங்கிற செய்தியை கேட்டு வந்து கொடுக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா அவர்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பிளான், ஒரு திட்டமிடுதல் பாருங்க. திட்டமிடுதல் மிக மிக அவசியம். அது ஈமானுக்கு எதிரானது அல்ல, தவக்குலுக்கு எதிரானது அல்ல. ஈமான் ஒரு பக்கம் இருந்தாலும், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய தவக்குல் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய அறிவை வைத்து யோசித்து சில திட்டமிடுதல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட, நபிகளாரால் வழிகாட்டப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் என்பதையும் இங்கு நமக்கு நினைவு கூட்டப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். 3 நாட்களுக்கு பிறகு சொன்னது மாதிரியே என்ன செய்யறது, ஒட்டகத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்துல ஏத்தினாரு, கொஞ்சம் லக்கேஜ் ஏத்தினாங்க. அபூபக்கர் ஒரு ஒட்டகம், கொஞ்சம் லக்கேஜ், இந்த வழிகாட்டக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகம். 3 ஒட்டகம் அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவை நோக்கி நகர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மக்கத்துல இருந்து மதீனாவிற்கு சென்ற ஹிஜ்ரத் பயணம் இதுதான். இது ஒரு பக்கமா, ஹாலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வில் வித்தை வீரர், ஒண்டிக்கு ஒண்டி இல்ல, இவர் ஒரு ஆளு அங்கிட்டு ஒரு 50 பேர் இருந்தாலும் சமாளிப்பார். அதுல வில் வித்தை வீரர், ஒரு ஆளு ஒரு வில்ல விடலாம், ஆனா இவர் ஒரே சமயத்தில் என்ன செய்வாரு, 10 பேர் கம்ப எடுத்து வீசக்கூடிய அளவுக்கு டேலண்ட். சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட வீரர் தான் ஹாலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஆக்சுவலா மக்காவை சார்ந்தவர் அல்ல, இவர் ஒரு வெளியூருக்காரர் தான். மக்கால வந்து இவருடைய திறமையால நல்லா பிசினஸ் பண்ணாரு, நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா ஓஹோன்னு இருந்தாரு. ரசூலுல்லாஹ் போனதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, நம்மளும் மதீனாவுக்கு போயிருவோம், எதுவுமே வேண்டாம்டா, சத்தியத்தை நோக்கி போவோம்னு சொல்லி ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்யறாங்க, குதிரை எடுத்துட்டு வேகமா போறாங்க. ஹாலித் இந்த மாதிரி மக்கா விட்டு வெளியேறி போறாருன்னு ஒண்ணு பக்கத்து காப்பிர்கள் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணி, என்ன ஹாலித் இப்னு வலீத் வெளியூருக்கார, நீ போனா போன எங்க ஊர்ல தங்கருக்கு இடம் கொடுத்தோம், எங்க ஊர் வந்து பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்ச, இப்ப எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடலாம்னு பாக்குறியா அப்படின்னு கேட்ட உடனே ஹாலித் இப்னு வலீத் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், யாருக்கு வேணும்டா உங்க பணம், எல்லாத்தையும் உங்க ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கிறேன், இந்த இடத்துல இவ்வளவு பணம் இருக்கு எடுத்துக்கோங்க, இதை தாண்டி நான் போறத யாராவது தடுத்தா உன் பொண்டாட்டி விதவி ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம், உன் பிள்ளைகள் எல்லாம் அனாதை ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். நல்லா கவனிக்கணும், வெறும் வாய் வார்த்தை மட்டுமல்ல, செயலிலும் வீரர் ஹாலித் இப்னு வலீத். இந்த வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்காது. உன் பிள்ளைகள் அனாதை ஆகணுங்கிற ஆசைப்படுறவங்கள வா, உன் பொண்டாட்டி விதவி ஆகணும் ஆசைப்படுறவங்கள முன்னாடி வா, இனி யாரும் தடுக்க முடியாது.
என்ற வீர வேஷத்தை பேசி மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான் காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடியவர்கள். கொஞ்ச நெஞ்ச தியாகங்கள் அல்ல, இவ்வளவு பெரிய தியாகத்தை முன்வைத்து செய்த பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம். நிறைய இருக்குது, ஒரு சில சம்பவங்களும் ஜும்மால சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கு சொல்லக்கூடிய காரணம், நோக்கம் என்ன? ஹிஜ்ரத் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றது மட்டும்தான் ஹிஜ்ரத் என்பது அல்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்முடைய உள்ளத்தை நல்லவைகளின் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். நோக்கம் அதுதான். ஏன்னா அன்றைய தினம் அவர்கள் செஞ்ச ஹிஜ்ரத்தும் கிட்டத்தட்ட அடிப்படை நோக்கம் அதுதான். கண்ணில் கண்டதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்காமல் சத்தியத்தை, அந்த ஓரிரை கொள்கை ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த குஃபார்கள் காபிர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு வெளியேறி சென்ற அதே நோக்கம்தான், அதே அடிப்படை காரணம்தான் நம்முடைய உள்ளத்தில் தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நல்லவைகளின் பக்கம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும்? ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ஹிஜ்ரத் செய்யறதுனால என்ன ஒரு பாய்தா கிடைக்கும்? அவர்கள் முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன சலுகை? அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நம்மளும் நம்முடைய உள்ளத்தை பாவத்திலிருந்து நன்மையின் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய மாறிட்டோம் சொன்னா நம்முடைய முன்பாவங்களை என்ன செய்யப்பட்டோம்? மன்னிக்கப்பட்டு போய்விடும். இப்பேற்பட்ட உயர்ந்த படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் நடந்திருக்கிறது. ஹிஜ்ரி ஆண்டு என்ன என்பதை கவனத்தில் கொள்வோம். இஸ்லாமிய மாதங்களின் பெயர்கள் என்ன என்பதை கவனத்தில் கொள்வோம். வரலாறு படைத்து வந்த சமூகம் தான் நம்முடைய சமூகம். இந்த சமூகத்தில் உண்டான இன்றைய மக்கள் வரலாறு என்பதே தெரியாத மக்களாக, சரித்திரம் என்பதே அறியாத மக்களாக, தியாக உணர்வே இல்லாத மக்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர்வதை பார்த்தால் நெஞ்சம் பதைவதைக்கிறது என்று சொன்னால் கூட அது ஒரு பொருத்தமான வார்த்தை தான். ஏனென்று சொன்னால் சமீபமாக சில செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். இஸ்லாமியர்கள் சில குற்றச் செயல்களில் ஈடுபடுவது திருச்சியில் நடந்தது. அது சமீபம் இந்த வாரத்துக்குள்ள போதை மருந்துக்கு அடிக்ட் மட்டும் இல்ல, அந்த போதை மருந்தை சப்ளை பண்றதுக்கே நம்ம ஆளுதான், அது பெண்கள் அதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறீங்களா இல்லையா? ஜங்ஷன் பள்ளிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த லாட்ஜில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முஸ்லிம் பிள்ளை போதையில ஒரு வாரம் தங்கியிருந்து ஆண் நண்பர்களோடு இருந்து டோஸ் அதிகமாகி மௌத்தா போச்சு. கடைசி என்னன்னு விசாரிச்சா அந்த பிள்ளையோட அம்மாவே போதை மருந்து சப்ளை பண்ற ஒரு டூட்டில இருக்க அரியமங்கலம். இதையெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்முடைய சமூகம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. நம்முடைய சமூகத்தை அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தருணம். மக்களுக்கு மத்தியில, இளைஞர்களுக்கு மத்தியில, வாலிப பெண்களுக்கு மத்தியில நம்ம கவனம் செலுத்தி வாரத்திற்கு ஒரு தடவை அல்லது மாதத்திற்கு ஒரு தடவையாவது அவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் நாம் யார் என்பதை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். மனமோன போக்கில வாழ்வதற்கு இது ஒரு வரலாற்று பின்னணி இல்லாத கூட்டம் அல்ல. இது மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்கார கூட்டம். இது பலவிதமான தியாகங்களை செய்த கூட்டம். இது நம்முடைய முன்னோர்கள் இந்த தீனுக்காக எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். ஆனால் இன்று எல்லாமே மாறி போய் தலைகீழா கிடக்குது. இஸ்லாமிய மக்களுடைய இந்த நிலைமை தமிழக அரசியலை போல தலைகுப்புற கவுந்து கிடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உம்மத்துடைய கவலை ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். அது இருந்தால்தான் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால் அதுல பாதாளத்தில் நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டமாக ஆகிவிடக் கூடாது. உண்மையிலேயே நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இது விஷயத்தில் நாம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும், துஆவும் செய்ய வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லும் எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் பொறுத்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.